அம்மாச்சி, சின்னதாக எனக்கும் ஒரு குடம் தரியா, நானும் உன் கூட தண்ணி எடுக்க வரேன் அப்படின்னு ஒரு சின்ன குடத்தை தூக்கிக்கிட்டு குடுன்னு என்னோட அம்மாச்சி கூடையும் அம்மா கூடையும் அரை குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்த ஞாபகம் தான் வந்தது இந்த கதையை படிக்கும்போது. ஆனால் தலையில் ஒரு குடத்தையும் இடுப்பில் ஒரு குடத்தையும் சுமந்து வந்த அவங்களோட மன உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்னு இந்த கதையை நிறைவு செய்யும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை திரு கந்தர்வன் அவர்கள் எழுதிய தண்ணீர் என்ற கதையோடு இணைவது நித்யா பிரதீப். அந்த மாலை நேரத்தில் பேசஞ்சர் ரயிலோட சத்தம் ரொம்ப தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தது. வல்லநேந்தல் தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் இப்படி தான் சத்தம் எழுப்புவாங்க. திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடிச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தால் இந்திரா, இந்த கதையோட கதாநாயகி. தூரத்துல ரயில் வருவது மங்களா தெரிஞ்சது. உள்ளார அவளோட அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, பொட்டு தண்ணி இல்ல. அவளோட ஐயா சினையாட்டை பார்த்தபடி திண்ணையில உட்காந்துட்டு இருந்தாரு. ஐயாவுக்கு எப்போதும் கணக்கு தான். ஆடு குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு குபேரனாகும் கணக்கு. இந்திரா குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வாரிய தாண்டி ஓடினா. மேட்டை எட்டும் போது இந்திரா வயசுள்ள 7-8 பெண்கள் இடுப்புல குடங்களோட ஓடி வந்தாங்க. அது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி இருந்தது. சடையை பிடிச்சு இழுக்கிறதும் கையை பிடிச்சு மடக்கிறதும் அடுத்தவங்களோட குடங்களை படபடன்னு கையால் அடிக்கிறதும் சிரிப்பும் கணைப்புமா ஓடினாலும் முந்துபவர்களை பார்த்து நொடிக்கு ஒரு முறை கடுகடுன்னு கோபமானாங்க மற்ற பெண்கள். அடுத்த நொடியில யாரு முந்துறாங்களோ அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு சிரிப்பும் சண்டையும் கலந்த ஓட்டப்பந்தயமா இருந்தது. மேட்ல ஏறும்போது ஒருத்தர் கீழே சறுக்கி விட்டுட்டு இருந்தாங்க. ஏ செல்வி, இன்னொரு தடவை என்னை இழுத்து சறுக்கி விட்டேன்னா பார்த்துக்கோ, இழுத்த கையை முறிச்சு விடுவேன் என்று ஒரு பெண் கத்தினா. சறுக்கி விட்டதுல முழங்கையில் அடிபட்டு ரத்தம் தெரிஞ்சிச்சு. 2-3 குடங்களை தூக்கிக்கிட்டு மறுபடியும் ஓடுனாங்க அந்த மேட்டு பகுதியில. புயல் நுழைவது போல ரயில் நிலையத்துக்குள்ளார பாஞ்சாங்க. கிளித்தட்டு விளையாட்டுல தங்களோட இடத்த பிடிக்க ஓடி வந்து நிக்கிற ஆளை பார்த்திருக்கீங்களா? அது போல பிளாட்ஃபார்ம் நுனியில இருந்து கடைசி வர எல்லா பெண்களும் ஓடி போய் இடத்த பிடிச்சுக்கிட்டாங்க. இடம் கிடைக்காத ஆளுங்க கொஞ்சம் இடம் கொடுக்குறியா அப்படின்னு கெஞ்சி கேட்டு பார்க்குறாங்க, சண்டை போட்டு பார்க்குறாங்க, குடத்தால அடிச்சு பிடிச்சு தள்ளி விட்டுக்கிறாங்க. சில பெண்கள், நேத்து எனக்கு இடம் கொடுத்தியா, இப்போ இடம் கேட்குற அப்படின்னு சண்டை கூட போட்டுக்கிட்டாங்க. இந்த இடம் பிடிக்கிறதுல படு கெட்டிக்காரி நம்மளோட கதாநாயகி இந்திரா. எல்லாருக்கும் முன்னாடி இடம் பிடிச்சது மட்டும் இல்லாம பதட்டமே இல்லாம அலட்சியமா ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தா ஏதோ 5-6 வருஷமா அதே இடத்துல நிற்பது போல. இடம் பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்கள்ல சாஞ்சு கொண்டு எகத்தாளம் பேசினாங்க. இந்த சச்சரவை பார்த்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாரு, ஒரு நாளைக்கு ஸ்குவாட வர சொல்லி எல்லாரையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயில போடுறேன் பாரு. அவர் சொன்னதுக்கு அந்த பெண்கள்கிட்ட இருந்து வக்கனையா சிரிப்பு மட்டும்தான் வந்துச்சு. ரயில் வர்ற சத்தம் கேட்டதும் அந்த பெண்கள்கிட்ட இருந்த அடிதடி சண்டை இன்னும் அதிகமாயிருச்சு. ஒரு காட்டு யானை பிளறி கொண்டு வருவது போல ரயில் நிலையத்துக்குள்ளார அந்த ரயில் நுழைஞ்சிச்சு. பயணிகள் யாரும் இறங்குவதற்கு முன்னாடி இந்திரா குடத்தோட அந்த ரயில் பெட்டிக்குள்ளார பாஞ்சா. முகங்கழுவும் பேசின் குழாயை அழுத்தி செம்புல தண்ணீர் பிடிக்க ஆரம்பிச்சா. செம்பு பாதி நிறையறதுக்கு முன்னாடி குடத்துல ஊற்றுனா. இதை வேகமா செஞ்சிட்டு இருந்தா யாரையும் கண்டுக்கவே இல்லை. ரயில்கள்ல இந்த வசதி இல்லை அந்த வசதி இல்லைன்னு இந்திரா எதை பத்தியும் நினைச்சதே இல்லை. ஏன்னா அவர் ரயில்ல பயணம் செஞ்சதே இல்லை. ஆனா திறந்த தண்ணி கொட்டுற மாதிரி ரயில்ல குழாய் இல்லை என்பதுதான் அவளோட ரொம்ப குறையா இருந்தது. உள்ளங்கையை வச்சு அழுத்தி அந்த கையிலேருந்து ரத்தம் வர அளவுக்கு கூட தண்ணி பிடிக்க வேண்டி இருந்தது இந்திராவுக்கு. கதவை பிடித்து கொண்டு கழுத்தை வெளியில நீட்டி எட்டி பார்த்தா. அந்த கோடியில சிவப்பு விளக்கு தான் எரிஞ்சிட்டு இருந்தது. வேகமா அரை செம்பும் 1/4 செம்புமா தண்ணியை பிடிச்சு குடத்துல ஊத்தி நிரப்பி கொண்டு இருந்தா. இந்த குழாயில தண்ணீர் சனியை மட்டும் விறுவிறுன்னு வந்துடாது, இந்த பீட குடமும் நிறைஞ்சு தொலைக்காது. இதுதான் நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் வீட்டுக்கு குடி தண்ணீர். இதுவும் கிடைக்கலனா பிலாப்பட்டிக்கு போக வேண்டியிருக்கும் நல்ல தண்ணிக்கு. இந்த ஊரும் அக்கம் பக்கத்து ஊர்களும் உவடு அரித்து போயிருச்சு. ஊருக்குள்ள 4 இடத்துல கிணறு வெட்டி பார்த்தாங்க. உப்புனா உப்பு, அந்த ஒரு உப்பளமே போடலாம் போல அந்த தண்ணியில. கையை அழுத்தி தண்ணிய பிடிக்கும் போது கொஞ்சம் நினைச்சு பார்க்கறா தன்னோட ஊர் நிலைமைய. எல்லா ஊர்களும் தீந்து போய்விட்டன. பஸ்ல போகும்போது கண்ணு கெட்டிய தூரம் வர வயக்காடுல பச்சை நிறத்தையே பார்க்க முடியாது. ஜனம் எதை தின்னு வாழுதுன்னே தெரியல. இந்த பக்கத்துல பயணம் செய்யறவங்க அதிசயமா பார்ப்பாங்க. எழவெடுத்த காற்று பகலுன்னு தெரியாம ராத்திரின்னு தெரியாம பிசாசா அடிக்கும்.
தடுக்க தாவரங்கள் இல்லைன்னு பள்ளிக்கூடத்து வாத்தியாரு சொல்லுவாரு. காற்று சுற்றி சுற்றி அடிக்கும், அது வறண்ட காற்றா இருக்கும். ரத்தத்தை உறிஞ்சும் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி. எல்லா ஊர்லயும் பருவ காலத்துல மழை பெய்யும். புயல் வந்தாதான் இந்த பக்கம் பூராவும் மழை பெய்வதில்லை, பேஞ்சா பேய் மழை பெய்யும். கண்மாய் ஊரணி எல்லாம் உடைப்படுத்து வெள்ளம் போய் 3ஆம் நாள் மறுபடியும் நீர் இல்லாத இதே நிலைமையா இருக்கும். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை போல மழையே வர்றதில்ல. ஐயா காலத்துல உலகம்மாள் கோயில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறா இருந்துச்சு. ஏற்றம் வச்சு இறப்பாங்க. அதிகாலை முதல் டின் கட்டி 4-5 இளவட்டங்கள் இறைத்து கொண்டே இருப்பாங்க. பெண்கள் தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம்னு எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. ஜனங்கள் இலுப்பை மரத்துக்காய் போல கண்மாய் கரம்பை என்று தலை தேய்த்து ஜன்னி வருகிற மாதிரி சுகமா குளிச்சாங்க. சனிக்கிழமைகள்ல எண்ணெய் வாசனையும் சேக்காய் வாசனையும் மிதக்கும் நந்தவனத்துக்கு பாயும் தண்ணீர்ல. இப்ப எல்லாமே பூண்டற்று போயிடுச்சு. முல்லை மணந்த நந்தவனம் குட்டிச்சுவர்கள் சின்ன அடையாளங்களோட பாழடைஞ்சு கிடக்குது. குடிக்க தண்ணீர் வேணும்னு பெண்கள் குடங்களோட பிலாப்பட்டிக்கு போயிட்டு வராங்க. இங்கிருந்து வில்லனூர் தாண்டி பொன்னனூர் தாண்டி பிலாப்பட்டிக்கு போகணும். வழி பூராவும் காட்டு கருவேல மரங்களை பார்க்கலாம். காக்காய் கத்துவதை கூட கேட்கலாம். எதிர்படுகிற ஆம்பளைகள் முரட்டு மீசைகளோட தெரிவாங்க. நிசப்தமான முள்காடுகள் நடுவிலே கரடு முரடான ஆம்பளைகளோட கருப்பு கருப்பா இருக்கிற முகத்தை பார்க்கும்போது இந்திராவுக்கு பீதியூட்டும், மனசெல்லாம் பயமா இருக்கும். 2 கண்மாய்கள், 4 ஊரணிகள், நஞ்சைகள், புஞ்சைகள் தாண்டி போகும்போது எல்லாமே வெடிச்சு விரிவோடி கிடக்கும். இதுல 2 சுடுகாடுகளை கூட தாண்டி போகணும். கர்ப்பஸ்திரீகள் குடங்களோட போகும்போது மற்ற பெண்கள் ஓரங்கள்ல நடந்து சுடுகாட்டை மறப்பாங்க. 3 மைல் தூரம் நடக்க வேண்டியிருக்கும் பிலாப்பட்டிக்கு. ஊரணிக்கு பக்கமா இருந்தது அந்த நல்ல தண்ணீர் கிணறு. ஊரத்தான் இறைக்கணும். மதியம் வர பிலாப்பட்டி ஜனம் மட்டும்தான் இறைச்சிட்டு இருப்பாங்க. மதியானத்துக்கு மேலதான் வெளியூர் ஆளுகளுக்கு தண்ணி பிடிக்க விடுவாங்க. வண்டி தண்ணி, சைக்கிள் தண்ணி, அப்புறம் தான் இடுப்பு குடத்துக்கு தண்ணீர் பிடிக்க விடுவாங்க. 7 பெண்களும் இலசும் கிழடுமா குடங்களை வச்சுக்கிட்டு வானத்தையும் வையத்தையும் வயது கொண்டு நின்றுட்டு இருப்பாங்க. மாட்டாஸ்பத்திரி தின்னதான் இவ்வளவு ஜனத்துக்கு நிழலிடும். காஞ்சு கருவாடா கடந்து ஒரு சொட்டு சிந்தாம நடந்து ஊர் திரும்பி வீட்டு படி ஏறினா பொழுது சாஞ்சிரும். அம்மா தான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. குடிக்க தண்ணீர் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டம். 4 மாசத்துக்கு முன்னாடி தான் ரயில் நிலைய ஓரத்து வீடுகள்ல இந்த பேச்சு வந்தது. உலகம் பூரா தண்ணி இல்லைனாலும் சரி, நாள் தவறாம ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது தண்ணி கொண்டு வந்து ஊத்தி விட்டாராம் பாரு அப்படின்னு. இப்படி பேசி பேசியே 3 மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறி வச்சு தண்ணீர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊர் மக்கள். 3 மணி ரயிலுக்கு மத்தியானம் 12 மணிக்கே வந்து நின்றுவாங்க அந்த ஊர் பெண்கள். அந்த ரயில் நிலையத்தில் இருக்கிற வேப்ப மரங்கள்லையும் சிமெண்ட் பெஞ்ச் மேலையும் அட்டகாசமா உக்காந்துக்கிட்டு அந்த பெண்கள் பேசிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல தான் இந்திரா கனவு காணுவா. உள்ளூர்ல எவனுக்கு கழுத்தை நீட்டிடக்கூடாது. கல்யாணம் பண்ணி போனா பிலாப்பட்டி மாதிரி தண்ணி உள்ள ஊருக்கு தான் கல்யாணம் பண்ணி போகணும் அப்படின்னு. பிலாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகள்ல கால் வலியோட விடிய விடிய கடந்திருக்கிறா. நோவா நோக்காடோ பொம்பளைங்க பிலாப்பட்டி போகணும். தண்ணீர் கொண்டு வந்துதான் சோறு பொங்கணும். குடிக்கையும் அங்க இருந்துதான் தண்ணி கொண்டு வரணும். இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற பெண்கள் கனவு காணாம இடம் பிடிக்க அடிதடி சண்டையில இருப்பாங்க. பாயிண்ட்ஸ்மேன் பக்கத்து ஊருக்காரு, அவரை வச்சு பேசிதான் இந்த ஏற்பாடு. ரயில் வரும்போது தான் வரணும், சத்தம் எதுவும் போடக்கூடாது, கொஞ்சமா தான் தண்ணி பிடிக்கணும். இதெல்லாம் கட்டுப்பாடு அந்த ரயில் நிலையத்துல தண்ணி பிடிக்கிறதுக்கு. எவ்வளவு கட்டுப்பாடு வச்சாலும் பெண்களுக்கிடையே உள்ள சண்டை நாறிக்கிட்டு தான் இருக்கும். எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த ஊர் பெண்களுக்கு ஆறாத ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஊர் தண்ணியை விட வசதியான தண்ணீர் இந்த ரயில் குழாயில வரும்போது ஏன் சில ரயில் பயணிகள் வெள்ளை பாட்டில்ல தண்ணி 15 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வாங்கி குடிக்கிறாங்கன்னு தான். சாயங்கால நேரத்துல எப்போதாவது இந்திரா கடத்தெருவுக்கு போகும்போது அங்க இருக்கிற ஆம்பளைங்க பேசிக்குவாங்க, இந்த ஊருக்கு உப்பு தண்ணியை நல்ல தண்ணீரா மாற்ற மிஷின் வரப்போகுதுன்னு. ஆனா பேசி பேசி வர்ற மிஷினையே காணோம். இந்திரா உள்ளங்கையை இன்னும் அழுத்தி கொண்டுதான் இருக்கிறா. அவளோட கனவு முடிஞ்சிருச்சு. இந்திரா உள்ளங்கையை இன்னும் அழுத்தி அழுத்தி தண்ணி பிடிச்சிட்டு தான் இருக்கா. தண்ணி ரொம்ப சன்னமா வருது அந்த குழாயில. பாதி குடம் கூட நிறையல. இன்ஜின்ல இருந்து சத்தம் வந்துருச்சு. அம்மா ஒரு சொட்டு தண்ணி இல்ல அப்படின்னு முனகுனது ஞாபகத்துக்கு வந்துச்சு இந்திராவுக்கு. சில நேரங்கள்ல இன்ஜின்ல இருந்து ஊதல் வந்தாலும் அந்த ரயில் புறப்பட தாமதமாகும். உள்ளங்கையில ரத்தம் வரும்படி இன்னும் வேக வேகமா குழாயை அழுத்தினா. ரயில் நகர்கிற மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் பிடிச்சா அந்த குடத்துல ஊத்தி குடத்தை நிரப்பிடலாமே
அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வேக வேகமா அந்த உள்ளங்கையில அழுத்தினா. ரயில் வேகமா நகர ஆரம்பிச்சது. பிளாட்ஃபார்ம் முனை வருவது போல இருக்கிறதே. படபடன்னு செம்ப எடுத்துக்கிட்டு குடத்தை பாதியிலேயே இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு ரயில்ல இருந்து கொதிக்க போனா. உடனே ஒரு பெண்ணு கைய பிடிச்சு இழுத்து உள்ளே தள்ளி விட்டா. அந்த பெண்ணு நினைச்சுக்கிட்டா இந்திரா ரயில் பெட்டியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போறான்னு. அவ பேசுற மொழி இந்திராவுக்கு புரியல. ஆனா ஏதோ கோவப்பட்டு சொல்றா அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா. சினையாட்டை பார்த்தபடி கணக்கு போட்டு கொண்டிட்டு இருந்த இந்திராவோட ஐயா காலார கடை தெருவுக்கு போன போது சின்னவன் ஓடி இறைச்சி கொண்டே வந்து சொன்னா, ஐயா ஐயா ரயில் போயிருச்சு ஐயா, அக்காவை இன்னும் வரவே இல்லை, அக்காவை காணும் ஐயா. ஐயா ரொம்ப சாதாரணமா சொன்னாரு, எங்கேயாவது வாய் அளந்துட்டு இருக்குண்டா, போய் நல்லா பாருல. நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்ல சொன்னுச்சு, சீக்கிரம் வா வீட்டுக்கு. லேசான பதட்டத்தோட வீட்டுக்கு வந்தவர்கிட்ட அம்மா படபடன்னு சொன்னா, ஓடுங்க ஓடுங்க, அந்த ரயில போய் பிடிங்க. என் மக அதுல தான் போயிட்டா, அடுத்த ஸ்டேஷன்ல பிடிங்க போங்க. அண்ணன் வீடு, தம்பி வீடு, மச்சின வீடுகள்ல இருந்து ஆட்கள் ஓடி வந்தாங்க. 4-5 பேர் சேரவும் வேட்டிகளை மடிச்சு கட்டி கொண்டு வேக வேகமா ஓடினாங்க மெயின் ரோட்டுக்கு. 2 பஸ்ஸுகள்ல போய் 3ஆவதா வந்த ராமநாதபுரம் பஸ் ஏறியும் ஏறாமலும் கண்டக்டரிடம் கத்துனாங்க, பேசஞ்சர் ரயில பிடிப்பா. டிக்கெட் கொடுப்பதில் மும்மரமாக இருந்த கண்டக்டர் அதை சாதாரண முறையில் கேட்டுக்கொண்டு பதறாமல் இருக்கவே ஐயா மைத்தனர் பாய்ந்தார். பொண்ணு ரயிலோட போயிடுச்சுன்னு நாங்கள் ஈரக்குலையை பிடிச்சிக்கிட்டு கத்துறோம், சினுங்காம கேட்டுக்கிட்டு நிற்கிறியே, டிரைவரே சொல்லுமையா, வேகமாக ஓட்ட சொல்லு. விவகாரம் வேண்டாம்னு கண்டக்டரும் வேகமாக போங்கனேன்னு ஒப்புக்கு சொல்லிக்கிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு இருந்தாரு. கும்பல் டிரைவரிடம் போய் கத்தியது. டிரைவர் விரட்டி கொண்டு போனாரு அந்த பஸ்ஸை. இவர்கள் போய் சேர்ந்தபோது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் எறும்பு கூட இல்லை. ஸ்டேஷனே சுத்தமாக வெறும் காலியாக இருந்துச்சு. ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து ஒவ்வொரு இடமா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. குடத்தோட ஒரு பொண்ணு இறங்குச்சாங்க, யாரும் பார்த்ததாக சொல்லலை. போன ஆட்களில் குத்து மதிப்பாக ஒருத்தர் சொல்லிட்டு போனார், பிள்ளைகிட்ட டிக்கெட் இல்லைங்கிறதுனால யாருக்கும் தெரிஞ்சாமல் ஒளிஞ்சு கிழிஞ்சு இருக்கும், போய் பாருங்கய்யா. ரயில் நிலையத்துக்கு வெளியில் ஆட்டோ ஸ்டாண்ட், ரிக்ஷா ஸ்டாண்டு, சைக்கிள் கடை, பேக்கரி கடை எல்லா இடங்களையும் கேட்டாங்க. யாருக்கும் தெரியல. ராமநாதபுரம் வடக்கு தெருவில், அத்தை வண்டிக்கார தெருவில், சின்னம்மா வீடு, தெரிஞ்ச வீடு, அறிஞ்ச வீடு எல்லா வீட்லையும் தேடி பார்த்துட்டாங்க. எங்கேயும் கிடைக்கவே இல்லை. பிள்ளைகிட்ட காசு இருக்காது, இங்கேதாயா நிற்கணும், நம்ம ஊர் ஆளுக யார் வருவாங்கன்னு பால் கடை, பழக்கடை, டீ கடைன்னு ராமநாதபுரத்தையே சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தாச்சு. இந்திராவை காணோம். தேடி பார்த்த ஆளுங்கெல்லாம் அசதியா ஊர் திரும்பிட்டாங்க. வீட்டு வாசல்ல இவங்களை எதிர்பார்த்துட்டு இருந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னாரு, மெட்ராஸுக்கே போயிருச்சோ புள்ள என்று சந்தேகம் எழுப்ப ஐயா கத்துனாரு, உன்னை கழுத்தை நடிச்சு கடிச்சு மென்னு போடுவேன் பாத்துக்க, பேசாம இரு. ஐயா கூட போன ஆளுங்கள்ல ஒருத்தர் சொன்னாரு, நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துருக்கணுங்கய்யா. புள்ள இறங்கி தெச தெரியாம எங்கேயாவது நிக்கிதோ என்னன்னு. இங்க உட்காந்து என்ன செய்யறது? அம்மாவுக்கு இந்த பேச்சுங்கள்லாம் கேட்கும் போது மயக்கமா வந்துச்சு. இந்த கூட்டத்துல யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு யோசிச்சு தன்னோட முந்தானைய பொத்திக்கிட்டு அழுதுகிட்டே சொன்னா, என் புள்ள எந்த தண்டவாளத்துல கிடந்து விழுந்து கிடக்கோ. அவளால அந்த அழுகையை அடக்க முடியல. அவளை யாரும் பிடிச்சு அடக்கவும் முடியல. ஆவேசம் பிடிச்ச மாதிரி ரயில் நிலையத்துக்கு ஓடுனா. அந்த தண்டவாளத்துல ஓடிக்கிட்டே இருந்தா. பின்னாலே ஐயாவும் ஊர் மக்களும் ஓடுனாங்க. 10 அடி தூரம் ஓடியதும் ஐயா அம்மாவை பிடிச்சு இழுத்தாரு. அங்கேயே நின்று கூர்ந்து கவனிச்சு பார்த்தாரு. தூரத்துல ஒரு உருவம் தெரிஞ்சது. நெருங்க அம்மா தான் முதல்ல கத்துனா, அந்தா இந்திரா வருது. இடுப்புல தண்ணீர் குடத்தோட இந்திரா கூட்டத்தை நோக்கி வந்தா. அம்மா நிறை பூரிப்புல விம்மி கொண்டே போய் குடத்தை வாங்கினா. நிறை குடம், சொட்டு தண்ணி சிந்தாம எடுத்துட்டு வந்துட்டா பாரு. மகள் வந்து சேர்ந்ததுல மலர்ந்து போய் ஐயா கேட்டாரு, பயமகளே, இதையும் சுமந்துக்கிட்டா வரணும் இத்தனை மைலுக்கும்? அதுக்கு இந்திரா அவங்க அப்பா கிட்ட சொன்னா, ஓ நாளைக்கு வரைக்கும் குடிக்க எங்க போறது? இந்த வசனத்தோட இந்த கதையை முடிக்கிறாரு கதையாசிரியர். இன்னும் ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலையும் இந்த கதை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பூமி 3 மடங்கு தண்ணீராலையும் 1 மடங்கு நிலத்தாலையும் ஆனது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இன்னமும் தண்ணி தட்டுப்பாடு இருந்துகிட்டே தான் இருக்கு. எத்தனையோ புது புது விஞ்ஞானங்கள் கடல் தண்ணீரை குடிர் தண்ணீரா மாத்தணும் அப்படின்ற விந்தைகள்லாம் எடுத்துட்டு இருக்கு. ஆனா அந்த புதிய கண்டுபிடிப்புகள் இன்னும் எல்லா மக்கள்கிட்டையும் வந்து சேரல. சில மக்கள் இன்னும் தண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சில மக்கள் அந்த வேஸ்ட் தண்ணிக்காகவும் ஏங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. சில மக்கள் நம்ம வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்காகவும் ஏங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த கதை மூலியமா நான் ஒவ்வொருத்துக்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே விஷயம், விதைகளை விதைத்து கொண்டே விளைந்தால் அது மரம், மரம் இருந்தால் தான் தண்ணி வரும். விளையிலனா அது மண்ணுக்கு உரமாகி போகட்டுமே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.